ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ஈவினிங்க ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அசிதாவும், சூசரியும் மாங்காய் வந்துட்டு உப்பு மிளகாய் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். மாங்காய்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அவங்களோட ஜாயிண்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, மாங்காய் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. மாங்காய் வந்துட்டு குட்டி குட்டியா கீறி, அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கவரில் போட்டு அந்த மாங்காயை உடைக்க தெரியாம நம்மளுக்கு குட்டி உரல் இருக்குல்ல, அந்த கல்ல எடுத்து இடித்து வாழை இலையில வந்து போட்டு வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு அவரும் வந்து சாப்பிட்டாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் காலையில் எந்திரிச்சு வர்றேன். வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்துட்டு இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது என்ன வேலை பார்த்துருக்குன்னு நீங்களே பாருங்க. வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா பொங்குன்னு பொங்கி இங்கே பாருங்க, அவ்வளோ மாவு வேஸ்ட்டாக போச்சு. இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். காலங்காத்தாலே இதுதான் வேலை. அடுப்பில் பால் வச்சா பால் பொங்கி ஊற்றும். அப்படி இல்லாட்டி திடீர்னு மாவு இந்த மாதிரி பொங்கி இருக்குது. எனக்கு மாவு அந்தளவுக்கு பொங்காது இட்லி மாவு அரைச்சி வச்சா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பொங்கி ஊற்றிடுச்சு. ஐயோ கிச்சனில் வந்தோடனே ஏதாவது கிளியர் பண்ணுற வேலையாக தான் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அள்ளி அங்கே கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேக்கு இட்லி தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு கார சட்னி இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லி கார சட்னி. வாச தொளிச்சு கோலம் எல்லாமே போட்டு விட்டுட்டேன். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் கிட்ட ஆயிரும். ஜாக்கியை வெளியில் அனுப்பிட்டு வாசக்கூட்டி கோலம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக கிச்சனில் வந்து குக்கிங் வந்து தொடங்கியாச்சு. டைம் ஆயிடுச்சு. அதனால சரின்ட்டு குயிக்காக வந்துட்டு டிஃபன் ஐட்டம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலக்கு இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு கார சட்னி வந்து செஞ்சுட்டு பால் வந்து ஒரு சைடு காய வச்சுட்டேன். இன்னொரு சைடு பால் வந்து காய்ச்சி ஊற்றி வச்சுருக்கேன். தயிர் இல்லை. மாம்ஸ் எந்திரிச்சதுக்கப்புறம் தயிர் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உரம் ஊற்றணும். இப்போ வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. 2 தட்டு வந்து ஊற்றி வச்சுட்டேன். அந்த 3வது தட்டு வந்து இட்லி வந்து ஊற்றிட்டுருக்கேன். இட்லி அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பல்காகவே வந்துட்டு ஊற்றி வச்சுருவேன். 3 தட்டு ஊற்றி வச்சுருவேன். அதே மாதிரி முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா முட்டை போண்டா சொல்லுவோம்ல, அது வந்து செய்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். வேக வச்சுட்டேன். இட்லி சட்டிலே வேக வச்சுட்டேன். அதனால் அது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. வெங்காயம் மட்டும் நறுக்கிட்டு நம்ம முட்டை போண்டா வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் செய்யவே இல்லை. இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஒரு சைடு வந்துட்டு இட்லி வந்து ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பால் வந்து காய்ஞ்சிட்ருக்கு. இது வந்து காஃபிக்கு. அதை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தட்டு வந்து ஊற்றிருக்கேன். மொத்தம் 3 தட்டு இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு காஃபி வந்து போட்டுக்கிறேன். காஃபி போட்டால் தான் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜியாக நம்ம வந்துட்டு வேலை பார்க்க முடியும். கொஞ்சம் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் இவர் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து காஃபி தான் வந்து போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கேன். வெயிட் ஏறப்போகுது மறுபடியும். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஸ்கிப் பண்ணிருவேன். வேறு வழி இல்லை. ஏன்னா வந்துட்டு நெஸ்கஃபே அந்த காஃபி பவுட்ரு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது எப்போவுமே கொண்டு வருவாரா, அதை வந்து போட்டு நானும் அவருமே வந்து காலி பண்ணிட்டோம். பிள்ளைங்க வந்துட்டு இப்போ காஃபி எதுவுமே வந்து சாப்பிட்றதில்ல. கம்பல் பண்ணி பால் மட்டும் ஆற்றி நான் வந்துட்டு கொடுத்துட்ருக்க வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு கார சட்னி வதக்கி வந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு வந்து போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டு தக்காளி போட்டு நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். என்கிட்ட வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து போட்டுட்டேன். ஏன்னா அதுதான் வந்து வேலை ஈஸியாக முடியும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு 4, 5 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்துட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் பூண்டு வந்து சேர்த்துக்கலங்க. நான் பெருங்காயத்தூள் மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 தக்காளி கிட்ட நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி வெந்து குழஞ்சி வரட்டும் ஓரளவு. அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு சரி பெருங்காயத்தூள் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் எடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த முட்டை போண்டா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல மாவு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அரைச்ச ஹோம்மேடு மிளகாய் தூள் வந்து சேர்த்து, நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு சோடா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து மாவில் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு நல்லா பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போண்டா பதத்துக்கு நம்ம வந்து மாவு வந்து பெனஞ்சு வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்தில் வந்து மாவு பெனஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காரமும் அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா கொத்தமல்லி புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கார சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுருந்தேன். அதை அசுதை வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு வேக வச்சுருந்தது இல்லையா, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி வந்து நான் இன்னைக்கு வந்துட்டு முட்டை போண்டா வந்து செய்ய போகிறேன். குவான்டிட்டி வைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அதனால. இல்லாட்டி முழு முட்டையாக கூட நீங்கள் வந்து போடலாம். நான் ஆஃபாக வந்து கட் பண்ணி அதில் வந்து மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து பொரித்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே தண்ணி வந்து விட்டுருந்தேன் அப்படின்னாலுமே அது வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். இவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னால் எடுத்து அதை வந்து போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு 2வது ஒரு வாட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களாம் வந்துட்டு ப்ரஷ் பண்ணி கிளம்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை போண்டா வச்சு இன்னையோட காலை டிஃபனை வந்துட்டு சூப்பராக வந்து முடிச்சாச்சு. அவங்க கேட்ட முட்டை போண்டாவும் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. நானும் வந்துட்டு இப்போ அவங்களோட சேர்ந்து வந்து உட்காந்து சாப்பிட போகிறேன். ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வந்தாலும் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முட்டை போண்டா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு. முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு போண்டாக்கு மேலே அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. மீததை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வச்சாச்சு.